உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Lo, I am with you always, even to the end of the age. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களிடத்திலே சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா விதத்தில் நான் காப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்னார். இந்த நாளிலும் நம்மை பார்த்து இயேசு சொல்கிற வார்த்தை, நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆம், நான் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அவர் யோசுவாவை பார்த்து இப்படித்தான் சொன்னார், நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலே தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் வழிநடத்தும். உயிர்த்தெழுந்த திருநாளை நீங்கள் நானும் தரிசித்து இந்த புதிய நாளிலே வருகின்ற போது ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் ஒருவருக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப இந்த தேசத்திற்கு வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இம்மானுவேலின் தேவன், உன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நான் உங்களை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் நம் நடுவில் இருக்கிறார், நம் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறார், நம் சபையில் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் எப்பொழுதும் இருப்பார். ஆமென். எனவே இந்த நாளிலே நாம் பயப்படாதபடி தேவனுக்கு முன்பாக தைரியமாய் இந்த உலகத்தை நாம் சந்திப்போம். கர்த்தர் யோசுவோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடு இருப்பார். சாமுவேலோடு இருந்தது போல உங்களோடும் என்னோடு கூட இருப்பார். ஆம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடும் என்னோடும் அவர் நிச்சயமாய் இருப்பார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதே எங்களுக்கு பெரிய பலனப்பா. ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போற உடைய கிருபைக்காக நன்றி, உடைய அன்பிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.